மக்களே வணக்கம். நான் ஜெகன். சாயல்குடி ஜெகனோட நல்ல கருப்பட்டி, கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி நம்பிக்கையின் பேரில் வீடுகளுக்கு மட்டும் நேரடியாக கொரியர் மூலமாக நான் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், வாய்ப்பு இருக்கிறவங்க கருப்பட்டி உங்களோட வீட்டுக்கு தேவை அப்படின்னா நிச்சயமாக எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நான் கொடுக்கக்கூடிய நிறைய எங்கள் சுற்று வட்டாரம் மட்டும் இல்லாமல் தென் தமிழகத்தில் உள்ள நிறைய ஊர்களில் உள்ள வாழ்க்கை முறை, உணவு முறை, மக்களோட ஒவ்வொரு நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்களை தனித்துவமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபோலவே சாயல்குடி ஜெகனோட கருப்பட்டி, நல்ல கருப்பட்டிங்கிற பேரில், நம்பிக்கையின் பேரில் கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி மட்டும் வீடுகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு 1,00,000 பேருக்கு கருப்பட்டி கொண்டு போய் நல்ல கருப்பட்டி கொடுக்க முடியுமானா முடியாது. ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு கருப்பட்டி தேவை இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு டூப்ளிகேட்டான கருப்பட்டி தான் மார்க்கெட்டில் நிறையா விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சாயல்குடி ராமநாதபுரம் மாவட்டம் கருப்பட்டி உற்பத்தி செய்யக்கூடிய ஊர் பகுதியை சார்ந்தவன். நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் நிறைய மக்களுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்காவது ஒரிஜினலான கருப்பட்டியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பேரில் நல்ல கருப்பட்டிங்கிற பெயர் வச்சு கொரியர் மூலமாக நான் அனுப்பி வச்சுட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மிட்டாய்களுக்கு சாக்லேட்டுக்கு பதிலாக இந்த கருப்பட்டியை நீங்கள் தினசரி உடைச்சி மிட்டாய் போலவே சாப்பிட கொடுங்க. சர்க்கரை அதிகமாக சேர்த்த சாக்லேட்டுகளுக்கு பதிலாக நீங்கள் இயற்கையான இனிப்பான இந்த கருப்பட்டியை கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியம் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு உணவில் இனிப்பு சேர்க்கணும் அப்படின்னா சர்க்கரைக்கு மாற்றாக கருப்பட்டியை கட்டாயம் சேர்க்க விரும்புகிறவங்க, நல்ல கருப்பட்டி மட்டுமே யார்கிட்ட வாங்கணும்னு தேடலில் இருக்கிறவங்க நிச்சயமாக பயன்படுத்திக்கங்க. ஏமாற்றம் இல்லாமல் தான் கொடுப்போம். இப்போ இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிற காரணம், நிறைய நபர்கள் நம்மளை போலவே வீடியோ செஞ்சு வீடியோ கொடுக்கக்கூடியவங்களும் நல்ல தரமாக கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ஒருவேளை நல்ல தரமாகவும் கொடுக்கலாம், டூப்ளிகேட்டையும் நல்லதுன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். கருப்பட்டி அதிகமாக வாங்கக்கூடியவங்க ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் வாங்குவாங்க, கருப்பட்டியை பற்றி தெரிஞ்சவங்க. அது கீழே உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக கருப்பட்டியை பற்றி பெரிய அளவில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அது அப்படியே வாங்கி சாப்பிட்டாலும் அது ஒரு நல்ல பொருள் தொடர்ந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்காது. கருப்பட்டி இல்லாமல் நாட்டு சக்கரை, மண்டை வெல்லம் அது போல் சாப்பிட்ருவாங்க. கருப்பட்டி சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுமா அப்படிலாம் கிடையாது. கருப்பட்டி சாப்பிட்டு தான் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இதனால் இது ஒரு இயற்கையான ஒரு இனிப்பு பொருள். கண்டிப்பாக மற்ற இனிப்பு பொருளை விட சர்க்கரை, நாட்டு மண்டை வெல்லம், நாட்டு சக்கரை, கரும்பு சர்க்கரையை விட கூடுதலான சக்தி வாய்ந்த ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இனிப்பு பொருள். நிச்சயமாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ இருந்து தொடக்கத்தில் சாப்பிட கொடுங்க. அவங்களுக்கு தொடக்க காலத்துலேருந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த கருப்பட்டி ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மக்களை, இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஊர் உச்சி நத்தம். இந்த கம்மா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு குடிநீர் கம்மா. இந்த பகுதியில் மழைக்காலத்தில் பெய்யும் போது கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியை ஃபுல்லாகவே குடிநீருக்காக மட்டுமே பயன்பாட்டுக்கு சேகரித்து வச்சுக்கிடுவாங்க. பக்கத்தில் ஆடு மாடுகள், கால்நடைகள் குடிக்கக்கூடிய கண்மாய். இந்த தண்ணி அதோட மண் நிறத்திலே இருக்கும். குடிநீர் கம்மா. நிறைய உணவகங்களில் இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த கம்மா தண்ணியை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நான் இந்த தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், அப்புறம் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, இது வரைக்கும் நிறைய கிராமங்களில், இந்த மாவட்டங்களில் மக்களோட வாழ்க்கை முறை, நிறைய காண கிடைக்காத உணவு கலாச்சார முறைகளையும் நிறைய வீடியோ பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி சாயல்குடி ஜெகன்கிற பேரில் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறை, தென் தமிழகத்தில் மக்களோட கலாச்சார உணவு முறை வீடியோக்களோடு சேர்த்து எங்களோட தயாரிப்பு, எங்கள் ஊரில் உருவாகக்கூடிய கருப்பட்டி, ஒரிஜினலான நல்ல கருப்பட்டி, பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பதநீரை மட்டுமே காய்ச்சி தயார் பண்ணக்கூடிய கருப்பட்டியை நான் விற்பனை செஞ்சிட்ருக்கிறேன். கருப்பட்டியை நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் கொடுத்துட்ருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், உங்களுக்கு கருப்பட்டி வேணும் அப்படின்னா, நம்பிக்கையாக நல்ல கருப்பட்டி, கலப்படம் இல்லாத கருப்பட்டி வேணும்னா நிச்சயமாக நீ தொடர்பு கொள்ளுங்கள். ஏமாற்றம் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு கொடுப்பேன். எங்கள் ஊர் சைடெலாம் நிறைய நிகழ்வுகளில், ஒரு சடங்கு, கல்யாணம், இப்படி நிறைய நிகழ்வுகளில் சீர்வரிசையாக கொண்டு போகும்போது இப்போல்லாம் இப்போ சமீபத்தில் சர்க்கரை வச்சு கல்கண்டுலாம் வச்சு கொண்டு போவாங்க, சீனி கல்கண்டுலாம். முன்ன தொடக்க காலத்தில் கருப்பட்டி வச்சுருப்பாங்க. கருப்பட்டி வச்சு சீர்வரிசை தட்டில் கருப்பட்டியும் கொண்டு போவாங்க. அப்படி சீர்வரிசைக்கு எனக்கு கருப்பட்டி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சவுத்துலேருந்து வெளியே போனவங்க அதை நினைவுபடுத்துகிற விதமாக சீர்வரிசை தட்டில் வைக்கிறதுக்காக கருப்பட்டி வேணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் ஒரு சிலர் என்கிட்ட வாங்குகிறாங்க. அப்படி வாங்கும்போது அவங்க சீர்வரிசைக்காக கேட்கும் போதெல்லாம் நான் சின்ன வயதில் அப்படியான நிகழ்வுகளை பார்த்த ஞாபகம் நிறையா உண்டு. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நோயாளி கொடுக்கணும். கருப்பட்டி, புதிய கருப்பட்டி இந்த காலகட்டத்தில்
அதிரச மாவு மாதிரி தான் இருக்கும். அதிரச மாவு எவ்வளோ மென்மையாக மிருதுவாக இருக்குமோ அவ்வளோ அப்படி தான் புது கருப்பட்டி இருக்கும். இந்த இடத்துல இந்த கருப்பட்டியை இப்படி உடைக்கும் போது உள்ள அந்த மாவு பதம் வந்து அதிரச மாவு மாதிரி தான் இருக்கும். நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு சாப்பிட கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க, எனக்கு ஒரு அதிரச மாவு பதத்தில் கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா கருப்பட்டி இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்கிறதுனால இது வந்து எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம வெள்ளைச்சீனி வந்து எப்படி ஒரே கலரில் ஒரே டேஸ்ட்லேயே எந்த ஊரில் வாங்கி சாப்பிட்டாலும் இருக்கோ அதே மாதிரி இந்த கருப்பட்டி இருக்காது. இது நிறமும் சரி, அதோட தன்மை, அதோட சுவை மாற்றம் வந்து சின்ன சின்ன அளவு எல்லா ஊர் பகுதியிலையும் மாற்றம் இருக்கும். தட்ப வெப்பநிலை, அப்புறம் ஒரு 6 மாதம் தான் உற்பத்தி காலம். உற்பத்தி இல்லாத காலகட்டத்தில் அதோட அமைப்புலையும் அதோட சுவையிலும் சின்ன மாற்றம் இருக்கும். இப்படி நிறைய காரணத்தை பொறுத்து கருப்பட்டியோட அது நிறமும் சுவையும் மாறும். அதெல்லாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கருப்பட்டி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க தெரிஞ்சிருப்பாங்க. நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் புதிதாக இந்த வீடியோ பார்க்குறவங்க, சவுத் சைட்லேருந்து பார்க்குறவங்க அல்லது வட மாவட்டங்கள்லேருந்து பார்க்குறவங்க, உங்களோட மொபைலில் என்னோடய பெயர் போட்டு என்னோடய நம்பர் மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கருப்பட்டின்ட்டு. எப்போ கருப்பட்டி தேவைப்படுதோ நிச்சயமாக ஆர்டர் பண்ணுங்கள். பனை ஓலை பெட்டியில் வச்சு தான் அனுப்பி வைப்பேன். மினிமம் 1 கிலோலேருந்து அனுப்புவோம். இன்னும் ஒரு ஆகஸ்ட் மாதத்தோட சீசன் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து செப்டம்பர் டு அடுத்த பிப்ரவரி வரைக்கும் சீசன் இருக்காது. அது அன்சீசன் தான். அந்த காலகட்டத்தில் தேவையான அளவுக்கு நமக்கு ஸ்டாக் பண்ணி விற்பனை பண்ணுவோம். கருப்பட்டி மட்டுமே சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க நான் கொடுக்கக்கூடிய கருப்பட்டியை வந்து உங்களுக்கு கிடச்ச பிறகு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க நல்ல கருப்பட்டியா இல்லையான்ட்டு. கருப்பட்டியை பற்றி தெரியாதவங்க, முதல் முறையாக சாப்பிட்றவங்க அப்படின்னா நிச்சயமாக நம்பிக்கையின் பேரில் நல்ல கருப்பட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கி நல்ல கருப்பட்டியான்னு சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சி பயன்படுத்துங்க. அப்படியான ஒரு வாய்ப்பு சாயல்குடி ஜெகன் நல்ல கருப்பட்டிக்கும் கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி மட்டுமே தொடர்ந்து அனுப்பி வைப்பேன். நன்றி மக்களே.